ஹலோ, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 5 சேனல் ஆம்ப்பு. எல்லா சேனலும் 10 இன்ச் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் வந்து 12 இன்ச் டபுள் மேக்னெட் லோட் பண்ணிக்கலாம். 2 12 இன்ச் வந்து லோட் பண்ணிக்கலாம் பேரலலாக. JBL 2 டபுள் மேக்னெட் 12 இன்ச் இதில் லோட் பண்ணிக்கலாம். சேட்டலைட் சேனல் எல்லாமே 5 சேனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே 10 இன்ச் வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். செம்ம ஹெவி, செம்ம கிளாரிட்டியாக இருக்கும் ஆடியோ. துளி கூட ஹம்மிங் இருக்காது. பிராண்டு எப்படி இருக்குமோ, ஒரு பிராண்டு ஆம்பிளிஃபயரு, ஒரு பிராண்டு ஏவிஆர் எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டியில் இருக்கும். ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஃபிலிம் வந்து போட்டு உங்களுக்கு நான் வந்து இது ஃபார்மேட் எப்படி மாறுது என்னங்கிறத காட்டுறேன். எந்த ஃபார்மேட்டில் அந்த படம் இருக்கோ அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து ஆம்ப்பு மாறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ ஆப்டிக்கலில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த போடுற படம் வந்து டிடிஎஸ், டால்பி டிஜிட்டல் 2, ப்ரோலாஜிக் 2 எதுவாக இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும். இந்த பாருங்க, டால்பின்னு காட்டுதுங்களா? இங்கே படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? என்ன ஃபார்மேட் அந்த படமோ இங்கே வந்து அந்த ஃபார்மேட் காட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சவுண்டும் நீங்கள் எவ்வளோ வச்சு நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? 12 இன்ச் சப்பு, 10 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே 10 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த பாருங்க, எல்லாமே 10 இன்ச். சரிங்களா? எல்லாமே 10 இன்ச். பக்காவாக இருக்கும் ரிசல்ட்டு. படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் சவுண்ட் வேல்யூம் கம்மியாக வச்சு காட்டுறேன். இதே மாதிரி யாருக்காவது ஆம்ப் செய்யணும் அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக செஞ்சு தரலாம். சரிங்களா? செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஆடியோ. உங்களுக்கு வந்து பிராண்ட் ஆம்பிளிஃபயர் மாதிரி இருக்கும். மெயின் இதில் என்னன்னா ஹம்மிங் நாய்ஸ் இருக்கா இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி தெளிவாக பக்காவாக இருக்கும். தேங்க்யூ.